வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், புதிய ரேஷன் கார்டு உங்களுக்கு இனி அப்ளை பண்ணால் ஒரு 45 டேஸ்க்குள்ளாலே கிடைக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் புதிதாட்டு திருமணம் ஆகியிருப்பாங்க, அவங்களும் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனியாட்டி வீடு போட்டு தனி குடித்தனம் போயிருக்கலாம். ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணால் 45 டேஸுக்குள்ளாலே உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுறாங்க. அது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு முகாம் நடக்குது. இந்த முகாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் விண்ணப்பம் பண்ணால் போதும். விண்ணப்பம் பண்ணால் 45 டேஸ்க்குள்ளால் உங்களுக்கான ரேஷன் கார்டு கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா எந்த தேதியில் எந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற உங்களுடைய பிரசிடெண்ட்டோ மும்பரோ அவங்கள்ட்ட கேட்டால் போதும். நம்ம ஏரியாவுக்கு எப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க அந்த டேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவதற்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்டு தேவை எல்லாமே ஒரிஜினலாக எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு டைரெக்டாக போயிட்டு நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி 45 டேஸுக்குள்ளால் கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணி நிறைய நாட்கள் ஆகியும் இன்னும் ரேஷன் கார்டு கிடைக்காம இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த முகாமில் போயிட்டு நான் ஆல்ரெடி ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நிறைய நாள் ஆகிட்டு இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதற்கான டீட்டெயில்ஸை கொடுத்து அங்கேயும் போய் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சப்மிட் பண்ணால் போதும். விண்ணப்பத்தை சப்மிட் பண்ணால் ஒரு 45 டேஸுக்குள்ளால் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு கிடைக்கும். சம்டைம் உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்காம இருந்தால் எதனால கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதற்கான ரீசனை அவங்க எக்ஸ்பிளைன் கண்டிப்பாட்டு கொடுப்பாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாளாகிட்டு ரேஷன் கார்டு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ரீசன் இருக்கும். சம்டைமு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லாமே டாக்குமெண்ட் கரெக்டாக கொடுத்தோம் வரலன்னு சொன்னால் கண்டிப்பாட்டு 45 டேஸ்க்குள்ளால் தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முகாமை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடன் ஸ்டாலின் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.